நடிகை ரஞ்சனி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். தற்போது இயக்குனர் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். இது திரையுலகிற்கு எவ்வளவு பெரிய இழப்பு? உங்களுடைய இரங்கல் பதிவு. சார் போனதுல ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரு அவர் ஆக்சுவலி போகல. பிகாஸ் அவர் அத்தனைக்கு படங்கள் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு படம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய மெசேஜஸ். அவரோட நான் 2 படம் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, என்னோட பேர் சாஷால இருந்து ரஞ்சினின்னு மாத்தினது சார் தான். அப்போ சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. பட் ஹீஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னீஷியன். அப்ரிஷியேட் பண்ணுவாரு. கோவம் வரும், ஆனா நம்ம அவர் நல்லா செஞ்சிட்டோம்னாக்கா அது மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற ஒரு மனுஷன். என்ன சொல்றது, அவருக்கு மூவிஸ்னாக்கா ரொம்ப இஷ்டம். எப்பவும் செட்ல இருக்கிறப்போ அதை பத்தி தான் அடுத்த ஷாட் என்ன வரணும்னு அவரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றது, ரொம்ப ஜீனியஸ். நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பார். சினிமால எப்படி இருக்கணும், நீ என்ன பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு கத்து கொடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் அவர் உருவாக்கி இருக்கிறாருங்க. இன்னைக்கு அவர் போனதுல ரொம்ப வருத்தம் தான். ஆனா அவரோட படங்கள் எப்போதும் பேசும் அவரை பத்தி. எனக்கு ஹி வாஸ் த பைனியர். முந்தி ஸ்டுடியோஸ்ல எடுத்த படங்கள் எல்லாம் அவர் தான் முதல்ல அவுட்டோர்னு ஒரு விஷயம் ஃபுல்லா இன்ட்ரடியூஸ் பண்ண இது. ஸோ சினிமா, இந்தியன் சினிமான்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த தாதா பால்கே சாருக்கு பதிலா இவர் வருவாரு. எனக்கு அவுட்டோர்னாக்கா ஸ்டுடியோல இருந்து அவுட்டோர் மாத்தினது சார் தான். ஸோ அந்த பெருமை அவருக்கு சேரும். ஸோ ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்றது தெரிய மாட்டுது. பிகாஸ் எல்லாரும் வி லவ் ஹிம் சோ மச். எப்போதும் அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஆளு. ஏதாவது நல்லது பண்ணா ஏதாவதுனாக்கா அவர் ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு. நல்லது கெட்டதுனாக்கா உடனே பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாரு. அவருக்கு மனசுல வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. இது தப்புனாக்கா தப்புன்னு சொல்லிடுவாரு. அப்படி அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாக்கா ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஸோ எனக்கு ரொம்ப சேடா தான் இருக்கு. பட் என்ன சொல்றது, பாரதிராஜா சாரோட இன்ட்ரடியூஸ் பண்ணதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே மேம். நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் அவர் கூட நிறைய நினைவுகள் உங்கள் கூட இருக்கும். அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு தருணம்னா என்னது? அவர் ஃபர்ஸ்ட் நான் முதல் மரியாதையில நான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கடலோர கவிதைகள் என்னோட செகண்ட் மூவினால அவர் என்ன பண்ணாருனாக்கா, சரி நார்மலி அவர் கத்து கொடுப்பாரு எல்லாருக்கும். ஸோ அந்த கடலோர கவிதைகள் வந்தோடனே சொன்னாரு, சரி இனி நான் உனக்கு கத்து கொடுக்க மாட்டேன், நீ செய். அதுவும் ரொம்ப லென்த்தி டயலாக் வேற. அப்ப ப்ராம்ப்டிங்லாம் கிடையாது. நாங்க தான் அதை மனப்பாடம் பண்ணித்தான். சாருக்கு இந்த ப்ராம்ப்டிங்லாம் இஷ்டம் இல்லை. நம்ம மனப்பாடு அந்த மெமரைஸ் பண்ணி பேசணும். ஓகே. அப்போ சித்ரா சார் நான் சொன்ன சித்ரலட்சுமி சார் கிட்ட, ஐயோ நான் எப்படி இதெல்லாம் பண்ண போறேன்னு. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல நீ பண்ணு சார், பாப்போம் சார் என்ன சொல்றாருன்னு. ஸோ நான் பண்ணணும்னு அவரு அப்ரிஷியேட் பண்ணாரு. பரவாயில்லையே நீ தேடிட்டியேன்னு. ஸோ இது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த படத்துல அந்த சேட்னஸ், சத்யராஜ் சாருக்கும் எனக்கும் ஒரு லாஸ்ட்ல ஒரு சேடான ஒரு சீன் வரும் அம்மா சாவறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த சீன் செஞ்சு முடிச்சோன்னே என்னை கட்டி பிடிச்சிட்டு, யூ ஆர் ஸோ, நான் சொல்றேன், யூ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ கேமரால நீ பெர்ஃபெக்டா நீ பண்ணிட்ட. ஸோ உன்னோட டேலண்ட் இஸ் இன்சைட். அப்ப நீ தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு அவரு. அதே மாதிரி அவர் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணாக்கா சொல்லுவாரு, ஓ நீ ஏமாத்துற. இந்த டைலாக் சம்டைம் நமக்கு இடையில மிஸ் ஆயிடும்.
ஓகே. அப்போ அவர் சொல்லுவாரு, ஓ நீ இந்த இடத்துல நீ சோ நான் தான் சொல்றேன், அவர் வந்து இஸ் வெரி வெரி என்ன சுத்தி இருக்கிறது வந்து நல்லா கவனிப்பாரு. எல்லாருடைய டைலாக்கும் அவர் மெமரைஸ் பண்ணிடுவாரு அவர் தலையில. அப்ப யாராச்சும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாக்கா அவர் அப்ப வந்து ஸ்பாட்ல வந்து சொல்லிடுவாரு, இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இங்க அங்கன்னு சோ இதெல்லாம் வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் நமக்கு. பிகாஸ் என்ன சொல்றது, அவர் வந்து அவ்வளவுக்கு அந்த சினிமானாக்கா ஃபுல் கிரேஸா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து கான்சென்ட்ரேஷன், எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்போ வந்து கேமராவை பார்த்தாக்கா நான் எப்படி செய்யணும், இதெல்லாம் அவருக்கு கத்து கொடுத்தாரு. சம்டைம்ஸ் வந்து அவர் கதை சொல்லி கொடுக்க மாட்டாரு, எந்த சீன் வரும்னு சொல்லவே மாட்டாரு. அவரு டக்குன்னு கேமரா வச்சுட்டு சிரி இன்னும் சொல்லுவாரு. அப்ப நம்ம வந்து சிரிக்கணும், நமக்கே தெரியாது ஏன் சிரிக்கிறோம்னு. அதுக்கப்புறம் டக்குன்னு கட் பண்ணிட்டு இப்ப அழு சொன்னோன்னு நமக்கே தெரியாது என்ன ஏன் இவர் அழுவ சொல்றாரு, இப்பதானே சிரிச்சோம் ஏன் திருப்பி அழுவ சொல்றாருன்னு. பட் அந்த படம் ஃபுல் ஆயிட்டு பார்த்தோட தான் நமக்கு தெரியும், ஓ இந்த சீன்ல தான் நம்மள சிரிக்க சொன்னாரு, இந்த சீன்ல தான் நம்மள அழுவ சொன்னாரு. அந்த மாதிரி லைக் ஜிக்ஸா பசில் மாதிரி அவர் பண்ணுவாரு. அப்ப அவர் கிட்ட கேட்டிருக்கிறேன், ஏன் சார் நீங்க இந்த மாதிரி செய்வீங்க, நமக்கு ஒண்ணுமே நீங்க சொன்னாதானே நமக்கு ஃபுல் ஃப்ளோவா வரும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் சொல்ற, இல்ல அது ஆர்டிஸ்ட் இல்ல, இந்த மாதிரி எப்போ ஆன் ஸ்பாட்ல நீ வந்து இந்த மாதிரி பண்றியோ அப்பதான் நீ சரியான ஆர்டிஸ்ட். நீ உனக்கு தெரியாது, நீ படம் வந்தாலும் நீ பாரு, எப்போதும் அதான் சொல்லுவாரு, வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாரு. நீ படம் வந்தாலும் நீ பாரு, அப்போ உனக்கு புரியும் நான் என்ன செய்யறேன்னு. ஸோ இதான் ஒரு ஜீனியஸ். ஸோ இந்த மாதிரி நாங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணனால தான் வேற வேற மூவில போய் ஆக்ட் பண்றச்சே நமக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு இவர்கிட்ட இதெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளவு பெரிய ஆளு கூலா அவரு இது பண்ணுவாரு. இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் நம்ம வந்து வேற படங்கள்ல போய் எக்ஸிபிட் செய்யறப்போ அங்க உள்ள அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் இவரு வந்து நமக்கு கத்து கொடுத்தனாலதான் நமக்கு வந்து அவரோட பேரை வந்து காப்பாற்ற முடியுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கிறோம், நாங்க வந்து பாரதிராஜா சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட். பிகாஸ் அவரோட யூனிவர்சிட்டி கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவரே சொல்லுவாரு, என்னோட படத்துல யாராச்சும் நடிச்சிட்டீங்கன்னாக்கா வேறொரு படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பாரு. ஸோ அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கிறேன். இது துக்கம் தான், ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் தான் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, பேரையும் வேற மாத்தி வச்சதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். சார் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் அவரோட படங்கள் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும், அததான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ மேம், உங்களுடைய அழகான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.